ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு கையில பொக்கை எடுத்துக்கிட்டு நேரா நிலாவோட பக்கத்துல போறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொல்ற வரையும் நீங்க வாயவே திறக்கக்கூடாது. இந்தாங்க, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் உங்களை மனசார விரும்புகிறேன். ஐ லவ் யூ நிலா அப்படின்னு சொல்லிட்டு பொக்கை வந்து கையில் கொடுக்குறாங்க. நிலாவும் அது ரொம்பவே எக்ஸ்பெக்டாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை பொக்கையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் தான் சொல்வீங்கன்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் எல்லாமே கனவாக போயிடுது. ஐயையோ ஐயோ, ரியாக்ஷனு இவ்வளோ நல்லா இருக்கே, அது நம்ம இப்போ நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கையில் பொக்கை வேற இல்லையே, சரி பரவாயில்ல அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட பக்கத்தில் போகிறாங்க. ஆமாம், ஏதோ முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சரி முதல்ல நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லவும், உடனே சோழன் இருந்துட்டு லேடிஸ் ஃபஸ்ட், அதனால நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இந்த விஷயத்தில் நீங்களே முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேணா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. சரிங்க நான் சொல்லிடுவேன், ஆனால் அது எப்படி சொல்ல வருதுன்னு தெரியல, பரவாயில்லைங்க பொறுமையாக நிதானமாக யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சோழனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, இந்த வாய்ப்பை விட்டால் வேறு வாய்ப்பில் என்னால் சொல்ல முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் என் மனசில் பட்டதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நான் உங்களை மனசார விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, எப்போ நான் உங்களை சென்னையில் பார்த்தனோ அப்போவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அந்த ஃபஸ்ட்டு லவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். உங்களை மீட் பண்ண உடனே உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. மறுபடியும் மீட் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோன்னு நினச்சிட்ருக்கிற போது தான் திருவண்ணாமலைக்கு நான் வர வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கல்யாணம்னு தெரிஞ்ச உடனே அந்த லவ்வெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன். கடைசியில் உங்களுக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னை சென்னை கூட்டிகிட்டு போன்னு நீங்கள் சொன்னதுனால இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிக்கிட்டு நானும் சென்னை வர வரைக்குமே உங்களை கல்யாணம் பண்ணுற எண்ணமே எனக்கு கிடையாது. அதுக்கப்புறமா தாங்க உங்களை சென்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீங்களும் அந்த சூர்யாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், நான் சென்னைக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ கூட நான் உங்களை சொல்ல வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் இருந்தாலையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடச்சிது. உங்கள் கழுத்தில் தாலி கட்டினது, நீங்கள் வீட்டுக்கு வந்தது, எங்கள் வீட்டில் தங்கினது, எங்கள் வீட்டாளுங்க கிட்ட நீங்கள் பழகின பழக்கம், இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சிங்க. அடிக்கடிக்கு நீங்கள் டிவோர்ஸ்னு பேசுகிற போதெல்லாம் இது எனக்கு மனசு ரொம்ப வலிக்குங்க. இது பொய் கல்யாணம், இது நெச்சு கல்யாணம் இல்லை, இது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் தானே, நம்ம எதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்வீங்க. 2 டைமு டிவோர்ஸ் வரைக்கும் போனீங்க. எனக்கு அதில் விருப்பமே இல்லைங்க. ஆனால் உங்களுக்காக மட்டும்தான், உங்களுக்கு என்ன தானாகவே பிடிக்கணுன்றதுனால தான் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இதுக்கு மேலும் நான் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு இந்த முடிவை நான் எடுத்தேன்னா, நீங்கள் சோழன் அண்ணங்கிட்ட பேசினதை நான் கேட்டேங்க. என்னால் தான் சோழனுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதிலிருந்து சோழனை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துடணும், அதுக்காக தான் இந்த டிவோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பேசுனீங்கல்ல, அதனால தாங்க இப்போ கூட என் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லணும், உங்களை தனியாக கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினச்சேங்க. ஆனால் அதே மாதிரி நீங்களும் என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. என் மனசில் இருக்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. இதுக்கு மேலே நீங்கள் தாங்க உங்களுடைய விருப்பத்தை சொல்லணும். ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் இல்லைன்னா ஒரு வாழ்க்கையே எனக்கு இல்லைங்க. நீங்கள் ஹாஸ்டலில் போய் தங்கிடும் போது கூட தனிமையில் தாங்க தவிச்சேன். எனக்கு வாழவே பிடிக்கலைங்க. அந்த அளவுக்கு என் நிலமை ஆயிடுச்சு. நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிலா வந்து கேட்டோன்னே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. சரிங்க,
என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இனிமே நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் இருக்கட்டும். நான் இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தேன்னு தெரியுமா? ஆஃபீஸ்க்கு தாங்க போயிட்டு வந்தேங்க. ஆஃபீஸ மீறி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். வாழவந்தன பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே சோழன் வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. எனக்கு அப்பந்தே ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னடா இது டிவோர்ஸ்க்கு போகும்போதெல்லாம் இவரு ஃபோன் பண்ணி டிவோர்ஸ் எல்லாம் பண்ணாத, போய் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரே! சோழன் ரொம்ப நல்ல பையன். அவங்க கூட சேர்ந்து வாழமான்னு சொல்லிட்டே இருக்காரு. கோர்ட்ல இருந்து இப்படியெல்லாம் கூடவா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க? இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணதுனால இப்படியெல்லாம் கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் மேல டவுட் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் நான் போய் வாழவந்தன பார்த்துட்டு வந்தேன். அவர் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா, நீங்க திட்டம் போட்டு தான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில இஷ்டம் இல்லன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லி பிளான் போட்டு சென்னை வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறமா என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க பிளான் போட்ட மாதிரி எல்லாமே செட்டப் பண்ணி வச்சது மாரி, என் கழுத்துல நீங்க தாலிய கட்டிட்டீங்க. அப்ப கூட எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லங்க. எல்லாருமே ப்ரூஃப் இல்லாம கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப எப்படிங்க ஸ்டேஷன்ல மட்டும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அதையும் கேட்டேன். அதையும் நீங்க தான் குடுத்ததா சொன்னாங்க. இல்லங்க அது வந்துங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. போதும் நிறுத்துறீங்களா? எனக்கான ஒரு ஆதாரம் இல்லன்றதுக்காக நான் எவ்வளோ இடத்துல அலைஞ்சிருப்பேன். அத நீங்க கூட இருந்து பார்த்து ரசிச்சிருக்கீங்கல்ல. அது எப்படிங்க ஒரு பொண்ணு ஒரு அடையாளம் இல்லாம தன் அடையாளத்த தேடி ஓடிட்டுருக்கா. ஆனா எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி வேடிக்கை பார்த்து நின்னுட்ருக்கீங்க. உங்க மனசாட்சி உங்கள கேள்வி கேட்கலையா? கொஞ்சம் கூடவா உங்களுக்கு உறுத்தல? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கர மோசம் வந்து பேசிட்டுருக்காங்க. அப்படின்னா நீங்க பிளான் போட்டு தான் என்ன சென்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கல்யாணமும் பண்ணியிருக்கீங்க. உங்க வீட்ல தங்க வச்சிருக்கீங்க. முதல்ல நான் எதுக்குங்க உங்க வீட்ல தங்கணும்? ரிசப்ஷன்ற பேர்ல ஊரையே ஒண்ணா கூட்டி நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சீங்க. வீட்ட விட்டு வெளிய போக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ஒரு ட்ராமாவ பண்ணீங்க. இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்ணிட்டுருக்கணும்? என்ன பிடிச்சு போயா? முதல்ல உங்கள எதுக்கு எனக்கு பிடிக்கணும்? முதல்ல நான் உங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. உங்க கேரக்டர் வேற, என்னுடைய கேரக்டர் வேற. இது பொய் கல்யாணம் மட்டும் தான். வேற வழி இல்லாம நடந்த கல்யாணம். அதுவும் நீங்க என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருக்கல. எவ்வளோ விஷயத்த நான் மன்னிச்சிருக்கேன். ஆனா, அப்ப கூடவா உங்க மனசாட்சி உங்கள உறுத்தல? என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கர மோசம் பேசிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இத்தனை நாளா நான் உங்கள தப்பா மட்டும்தாங்க புரிஞ்சுட்டு இருந்துக்கேன். இன்னைக்கு தாங்க நான் உங்கள சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்கலாம் எவ்வளோ கேவலமான ஆளுன்னு. உங்களுக்கு ஒரு பொண்ண பிடிச்சு இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லனாலயும், அவ கழுத்துல நீங்க தாலி கட்டுவீங்களா? அவள கூட்டிட்டு போய் உங்க வீட்ல எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சு, உங்க வீட்ல மட்டும் இல்ல, ஊருக்கே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கீங்க. ஒரு விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுன்ற ஒரு கூச்ச நாச்சமா கூட உங்களுக்கு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இங்க பாருங்க, நான் திருவண்ணாமலைக்கு வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது எதர்ச்சியா நடந்தது. அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். விருப்பம் இல்லன்றதும் நீங்க சொல்லி தான் தெரியும். சென்னை கூட்டிட்டு போனேன் சொன்னீங்க. ஆனா சூர்யா கிட்ட உண்மைய சொல்லாதீங்க. உங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன்னு தான் நான் சொன்னேன். ஆனா உங்க வீட்டு ஆளுங்க வந்து என்ன அடிச்சாங்க. எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு தானே இருந்தேன். உங்க கண்ணு முன்னாடி அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. உங்களுடைய ஆசைக்காக தான் நீங்க நல்லா இருக்கணுன்றதுனால தான் என் மூலியமா நான் உங்க கழுத்துல தாலிய கட்டினேன். சென்னையிலயும் நீங்க தங்குனீங்க. இப்ப ஆசைப்பட்ட மாதிரி வேலைக்கு போயிருக்கீங்க. இது எல்லாமே என்னால தான் நடந்தது. ஆமாங்க, உங்களால தான் நடந்தது. இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க பண்ண இந்த கேவலமான விஷயத்த நான் உங்கள எக்காரணத்த கொண்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டோன்னே சோழன் வந்து ரொம்பவே ஷோக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு